மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார். இந்த எஃப்ஐஆர் போட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். திமுக அரசாங்கம் இப்படி பேசுகிற நபர்களை எல்லோரையும் முடக்கிவிட்டால் இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் இலானும் கெடுங்கிறது போல யாருமே பேசக்கூடாது நினைக்கிறது அப்பட்டமான அடக்குமுறை. திட்டமிட்டு என்னோட காரில் அழைச்சி வந்தாங்க. டெம்போ டாலரை தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரோம். எனக்கு அழைப்பானை அதாவது அழைப்பானை F41A சம்மன் கொடுக்கப்படலை. நான் குற்றாலத்தில் பதுங்கியிருந்தா சொல்கிறேன். நான் என் வீடு கெட்டுவதற்காக வீராணத்துக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன். புதுசாக கார் வாங்கி சொல்லி எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் போயிட்டு மாலை போடுறதுக்காக போயிருந்தேன். அங்கே குற்றாலத்தில் குளிச்சுட்டு தங்கியிருக்கும் போது காலையில் செக் அவுட் பண்ணி ஊருக்கு போகும்போது வம்படியாக என்னோட 2 செல்ஃபோனையும் பறிச்சாங்க. இந்த வழக்குக்கும் என் செல்ஃபோனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் பேசுனது பொது மேடையில், அது எல்லா ஊடகத்திலையும் அவைலபிள் இருக்கு. கூட்டு வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார். போதையில் தூக்கத்தில் இருந்து திட்டமிட்டு சிறுலிருத்தூர் பக்கத்தில் என்னை விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க. ஒரு ஊடகவியலாளருக்கு, ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்து